இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை நேசித்தேன், சிநேகித்தேன். இது யார் சொல்லுகிறதான வார்த்தை? கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அதற்கு மாறுத்தரம் வருகிறது. அதற்கு அவன் எப்படி சிநேகித்து என்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் மீட்கப்பட்டவர். இஸ்ரவேல் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மீட்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர். உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, சத்துருடைய ஆளுகையில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு பேர் தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக சிநேகிக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சிநேகிக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியல, அறிய முடியவில்லை. இங்கே அந்த வார்த்தையில் தான் சொல்லப்படுற, எங்களை எப்படி சிநேகித்தீர். உங்கள் அநேகருக்குள்ள இந்த கொஸ்டின் மார்க் இருக்கலாம். ஆண்டவர் என்னை எப்படி சிநேகித்தார், ஆண்டவர் என்னை நேசித்தார் என்று சொல்லி நான் எப்படி அறிவது, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நான் எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி அநேகருக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா, நேசிக்கவில்லை? சும்மா சொல்லக்கூடாது. அவருடைய நேசத்தை அறிந்திருந்தா சொல்லணும். அவருடைய நேசத்தை அறியலன்னா நீங்க சும்மா கை வைக்க கூடாது. சும்மா கை வைத்தனா வருங்காலத்துல நீங்கள் ஆண்டவருடைய நேசத்தை அறிய முடியாமல் போயிடும். நீங்க அறியாமல் இருந்தால் நிச்சயமாக அவர் அவருடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய பொதுவான நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்ததின் மூலமாக அவர் பொதுவான சிநேகத்தை வெளிப்படுத்தினார். அவர் விசேஷித்த விதமாக, பிரத்யட்ச விதமாக எல்லா ஜனங்களோட என்னை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அறியவில்லையா? சொல்றோம், அறிஞ்சிருக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். கை வைத்தவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த அறிவு உங்களுக்கு இருந்தா நீங்க உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க ஒரு காலம் இடறி போகவே மாட்டீங்க. என்ன நடக்கட்டும், எல்லா காரியமும் நடக்கத்தான் செய்யும். நமக்கு மற்ற ஜனங்களுக்கு வருகிற நிறைய காரியம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க அப்படி உறுதிப்படுத்தி இருப்பீர்கள் என்றால் ஒரு காலம் நீங்கள் இடறி போகவே மாட்டீர்கள். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்களோடு கலந்து விட்டார்கள். உண்மை கிறிஸ்தவர்களோடு நிறைய ஜனங்கள் கலந்து விட்டார்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த தேசத்தினுடைய ஜனங்களோட கலந்து விட்டது. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்தான தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நான் 2 காரியங்களை முக்கியமாக பார்க்கிறேன் சொல்லி சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு ஆலயங்களையும் நான் பார்க்கும்போது எல்லா ஆலயங்களிலேயும் கோவேரி கழுதைகளால் நிறைந்து காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன் சொல்றாரு. கோவேரி கழுதை என்பது அது ஒரு கலப்பு பிறவியல். கோவேரி கழுதை கண்டுபிடித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயாவின் குமாரனாகி ஆனாக என்று சொல்ல நினைக்கிறேன். அவன் கோவேரி கழுதை என்ன செய்தான், கண்டுபிடித்தான். இந்த கோவேரி கழுதை என்பது தகப்பன் ஒண்ணு, தாய் ஒரு கலப்பு, ஒரு சேர்க்கை. இந்த கலப்பு சேர்க்கையாக இருக்கிறபடினால தோற்றம் மேன்மையாக இருக்கும், ஆனா சுபாவம் கேடு கெட்டதான சுபாவமாக இருக்கும். தோற்றம் குதிரையினுடைய தோற்றம், ஆனா அந்த சுபாவம் எல்லாம் அது என்ன சுபாவம், அது கழுதையினுடைய சுபாவமாக இருக்கிறது. குதிரை என்பது நல்ல ஒரு விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்லி இருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். விசுவாசிகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு என்ன வருகிறது, ஜெயம் வருகிறது. அப்போ இந்த விசுவாச ஜனங்கள் அநேக தோற்றத்துல கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அழகாக பைபிளை தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கே போனாலும் சரி, எதை இவர்கள் காட்டுகிறார்களோ காட்டவில்லையோ அவர்கள் கிறிஸ்தவர் என்றதன் அடையாளத்தை கௌரவமாக காட்டுறாங்க. சிலர் பெண்களாக இருந்தால் சிலுவையை தூக்கி உள்ள இருக்க சிலுவையை தூக்கி எங்க போட்டிருப்பாங்க. சிலுவைய நீங்க வெளியே போடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை.
ஆனா நீங்க சிலுவையை வெளியே தெரிய முடியுமா போட்டா நீங்க யாருன்னு காட்டுறீங்க? கிறிஸ்தவனுக்கு காட்டுறீங்க. கிறிஸ்தவனு காட்டுனா சுபாவத்தை நீங்க காட்டுகிறதா இருந்தா தைரியமா போடலாம். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அஞ்ஞானிகளுக்குள்ள சொல்லப்படாத அநேக விதமான செயல்கள் எல்லாம். அஞ்ஞானிகள் கூட பேசுவதற்கு பயப்படுறாங்க சில அனாவசியமான வார்த்தைகளை. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வார்த்தை சரளமாக வரத்தான் செய்கிறது. கிறிஸ்தவனுடைய நாவு என்பது கட்டுப்பாடு உள்ளது. அது கடிவாளத்தால் கட்டப்பட்டதான ஒரு நாவாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவுக்கு கடிவாளம் தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் ஏன் வாசிக்கிறீங்க, ஏன் கேட்கிறீங்க? அது எதுக்குதான்? கை கொள்வதற்கு. கை கொள்வதற்கு தான் அவங்க வாசிக்கிறோம். அப்படித்தானே இல்லையா? ஆமா இல்லையா? வாசிக்க தெரிஞ்சா அப்படி வாசிக்கிறீங்க, வாசிக்க தெரியாதவங்க கேட்கறீங்க. வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் நீங்க வசனத்தை யார் மூலமாவது வாசிக்க சொல்லியாவது கேட்கணும். இப்ப டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப பெருத்து விட்டது. வாசிக்க தெரியாதவர்களும் லகுவாக வேதாகமத்தை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். என்ன பைபிள் வந்துச்சு? ஆடியோ பைபிள் வந்துச்சு. நீங்க நிறைய பேர் 24 மணி நேரமும் காதுல எழுதலாம். ஹெட்போன் என்ன பாடுது? காதுல என்ன பாடுது? என்ன பாடுது? எதை விரும்புறீங்களோ அதை கேட்பீங்க, எதை கேட்கறீங்களோ அதுவா மாறுவீங்க. கவனம் ஜாக்கிரதை. கண்ணில் எதை பார்க்கறீங்களோ, காதுல எதை கேட்கறீங்களோ அதையெல்லாம் சும்மா அப்படியே போய்விடாது. உங்களை அறியாம அநேகர் அவர்கள் அறியாம கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் அறியாம வருகிற போகிற இடத்துல எல்லாம் சினிமா பாட்ட பாடுறீங்க. அது உங்களை அறியாம உள்ள கிடக்குது. ஏன் உள்ள கிடக்குது? நீங்க அதை ஆர்வமாக விரும்பி அதை கேட்டு இதயத்துக்குள்ள தேக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா கிறிஸ்தவ பாட்டை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்தவ பாட்டை கேட்டீங்கன்னா அந்த கிறிஸ்தவ பாட்டையே உங்களை சரிப்படுத்தும். ஆரம்ப நாட்களில் ஆதி நாட்களில் ஆண்டவருக்காக பாடினதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாடினதான பாட்டு இருதயத்தை என்ன செய்கிறது? இருதயத்தை குத்துகிறது. இருதயத்துல அங்கே பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. இப்ப உள்ள பாட்டெல்லாம் ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. ஆடுவதற்கு ஆகும், உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஆகும், ஆத்மா மாற்றுவதற்கு ஆகாது. கவனம் ஜாக்கிரதை. உணர்ச்சி வசம் வெளியே போறவனை மாறிவிடும். ஆனா ஆத்மாவுடைய மாற்றம் என்பது வெளியே போனாலும் மாறுகிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பாடல்கள் சினிமா பாட்டை கேட்கறது போது இதை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லுகிறதுல தான் இன்னைக்கு பாட்டை பாடி வச்சிருக்கிறாங்க. அந்த தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி அந்த ஒரு காரியத்தை சொன்னார். கோவில் கழுதையாக பார்க்கிறேன், டூப்ளிகேட் விசுவாசியாக பார்க்கிறேன். அடுத்த ஒண்ணு சொன்னார். அவரு இசை மூலமாக பெருங்கூட்டம் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இசைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இசை பிரதானமாக அமைத்துக் கொண்டிருந்தது பரலோகத்தில் யாருதான்? சாத்தான், லூசிபர். ஒவ்வொரு விரல அசைத்தா ஒவ்வொரு விதமான இன்னிசையான நாதங்களும் வரும். இசைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இசையமைப்புல மிக பிரதானமாக இருக்கிறது யாருதான்? ஆனால் இந்த இசையெல்லாம் ஆண்டவருக்காக பாடப்பட வேண்டும். ஆனா ஏனோ இன்றைக்கு இந்த இசையமைப்பாளர் சாத்தானாக இருக்கிறபடினால அவன் தனக்கு மகிமையை செலுத்தும்படியாக ஆண்டவருக்கு நேராக ஆராதனை செய்ய விடாதவாறு, ஆத்மாவை அசைக்க விடாதவாறு, சரீரத்தில் ஒரு உணர்ச்சியை, சரீரத்தில் ஒரு முறுக்கை உருவாக்கும்படியாக ஆட பாட இவர்கள் குதிக்க இருக்கிறாங்க. வெளியே போனா இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. அந்த பாட்டை பாட வைத்தது யாருக்கும், அந்த ஆவியை நிரம்ப வைத்தது யாருக்கும் அந்த சபைக்குள்ள. உண்மையிலே ஆண்டவர் அவர்கள் அசைத்திருந்தால், உண்மையிலே ஆண்டவர்களை பாட வைத்திருந்தால் அவர்கள் வெளியே போன ஆண்டவருக்காக வாழ்வார்கள். ஒரு மனமாற்றமான ஒரு ஜீவியம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மனமாற்றத்துல இருப்பாங்க. எல்லாரும் தெரிகிறது போல குடும்பத்துல போன இவர்களுக்குள்ள மனமாற்றம் இருக்கும். அநேக பெண்கள் சபையில வந்தா வானத்திற்கும் பூமிக்கு குதிக்கிறாங்க, அந்நிய பாஷைலாம் பேசுறாங்க. ஆனா வீட்டுல போன கணவருக்கு இவர்கள் அடங்காதவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் பெற்றதன் ஆவி என்ன ஆவி? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துல வந்தா ஆவியில நிரம்புறாங்க. அங்க போன பெற்றோர்களுக்கு கீழ்பிடிக்கிறது இல்லை, பெற்றோர்களை வேதனைப்படுத்துறாங்க, பெற்றோர்களை அழ வைக்கிறாங்க. பெற்ற ஆவி என்ன? அது தேவனுடைய ஆவி அல்லவே. தேவனுடைய ஆவியாக இருந்தால்
ஆத்மாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஆத்மாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குமானால் போகிற வருகிறதான இடங்களில் எல்லாம் இவர்கள் ஆண்டவரை உயர்த்தி பிடிப்பார்கள். இவர்கள் ஆண்டவருக்காக வாழ்வார்கள். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லாபத்திற்காக ஆண்டவரை தேடுகிறதல்ல. லாபத்தை ஆண்டவர் தருவார். நான் நஷ்டம் வந்தாலும் சரி, நான் என்ன நேர்ந்தாலும் சரி, நான் ஆண்டவரை விட மாட்டேன், நான் ஆண்டவரை உயர்த்துவேன். நான் நஷ்டம் வந்தாலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கு விரோதமாக நடக்கவே அற்ப காரியத்தை வைத்து சாத்தானுடைய மன்னாய் அமைதலை கெடுத்து குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை உருவாக்கும். காலையோட வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. கணக்கு பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு 30 ரூபாய் நஷ்டம் அந்த காரியத்துக்கு. நேற்று தினத்துல வீட்டில் ஒரு முட்டை வாங்கிட்டு வர சொன்னாப்புல. ஆனா முட்டை வாங்க போனேன். தம்பிகிட்ட கொண்டு நின்றுட்டு ஜஸ்டினை கூட கூட்டியிருக்கிறேன், வாங்கிட்டு சொன்னேன் முட்டைய. அப்போ நான் பார்க்கல. கடைக்காரன் சொன்ன ரேட்டோட ஒரு 30 ரூபாய் என்ன செய்வான் கேட்டுதான் கொடுத்தோம். 30 ரூபா கூட கொடுத்தாச்சு. 5 முட்டை குறைவா இருக்குது. சொன்னதான ரேட்டுக்கு எத்தனை முட்டை குறைவா இருக்கு? 5 முட்டை குறைவா இருக்குது. 6 30. நஷ்டம் எவ்வளவுதான்? 30 ரூபா நஷ்டம். இது ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இல்லை. எவ்வளவோ ரூபாய் மருத்துவமனைகள் கொடுக்குறோம். ஆனா நான் நினைச்சு பார்த்தேன், இந்த 30 ரூபாய் நஷ்டத்துக்காக குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க சாத்தானுக்காக கட்டி ஞாயிற்றுக்கிழமை காலம் இருக்கிறான். என்னுடைய மனது அப்படியே வராப்புல ஒரு வார்த்தை பேசல. நஷ்டம் எவ்வளவுதான்? 30 ரூபாய் நஷ்டத்திற்காக என்னுடைய சமாதானத்தை கெடுத்து, அவருடைய சமாதானத்தை கெடுத்து, சபையில ஒழுங்கு ஆறுதல் பண்ண முடியாமல் ஆகிவிடும். இறுதிய கசப்பினால் நிறைந்ததானால் நான் இப்ப பண்ணதான பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ண முடியாமல் ஆகிடும். இது யாருடைய சதி? சாத்தானுடைய சதி. பரிசுத்தாவியை பெற்றதான ஜனங்களுக்குள் ஆண்டவர் இருக்கிறபடினால நஷ்டம் வந்தாலும் கூட அவர் சொல்லுவார், சமாதானத்தை விட்டுறாத, சந்தோஷத்தை விட்டுறாத, இதெல்லாம் உனக்கு இழந்தது கிடைக்கும். இன்னும் 30 ரூபாய் நமக்கு பெரிய ஒரு நஷ்டம்லாம் இல்லை. தானாக ஒரு 50 ரூபாய் தொலைஞ்சு போயிருந்தாலும் நம்ம விட்டுத்தான் வருவோம். அதற்காக ஏன் நாம் இவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை நாம் கெடுக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருந்தால், ஒவ்வொரு நேரத்திலும் சத்திய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப கடைசி நாட்களிலே நாம் பாடல்களை கேட்பது, பாடல்களை பாடுவது கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனோ எனக்கு புதிய பாடல்கள்லாம் அவ்வளவாக விருப்பம் இல்லை. ஏனோ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. ஆனா பழைய பாடல்கள் ரொம்ப பழைய சுவிசேஷமே சொல்லாம வெறும் பாட்டை மட்டும் கேட்டு மனம் திரும்பினதான நிறைய பேர் இருக்காங்க. வெறும் பாட்டை மட்டும் கேட்டு காலம் சென்ற சாரவாஜ் அம்மையார் 385 பாட்டு பாடிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்நாள் காலத்துல அவங்க இசைமைக்கு எங்கேயுமே போறது கிடையாது. பாடுறது அவங்க தான் பாடுவாங்க, எழுதுறது அவங்க தான் எழுதுவாங்க, அதுக்கு இசை இவர்கள் தான் அமைப்பாங்க. காரணம் என்ன பண்ணா, அவர்களுக்கு பாடல்களை தேவ தூதர்களே என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பார். அந்த தேவ தூதர்களே சொல்லிக் கொடுத்த பாட்டு அவர்கள் பாடினபடினால அத்தனை பாட்டு இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. ஆனா இப்பொழுது எல்லாம் தலைமுறையினர் தான் இந்த மாம்சீகத்தில் உணர்ச்சிவசப்படுவதற்காக அந்த பாட்டை பாடுறதில்லை. அது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு என்னவென்றா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். ஒரு நபர் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவர் ஒரு பாஸ்டர். அவர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மில்லில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல வருமானம், நல்ல சம்பளம். திடீர்னு சமாதானம் போய்விட்டது. இனிமே இருக்கிறதோட செத்து தான் போக வேண்டும் என்று சொல்லி அப்படியே காட்டுக்குள்ள போய் மருந்து பாட்டில் வாங்கி கொண்டு நீ குடித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவர் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு சத்தம் வருது. காட்டுக்குள்ள முன்வரத்துல மனுஷரே இல்லைங்க, காட்டுல ஒரு சத்தம். என்ன சத்தம் வருது? இந்த பாட்டு சத்தம் தான் வருது. அப்ப அவர் அந்த பாட்டு காதுல விழுந்த உடனே அந்த பாட்டை கேட்காம இவரால் அதுக்கப்புறம் இருக்க முடியல. கவனமா கேட்கிறாரு அந்த பாட்டு.
அப்ப அதுல ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு ஸ்டான்ஸ் வருது, வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோட வீணாய் கழிப்பது வந்தவர் பாவம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்ன. இந்த ஸ்டான்ஸ் வந்து அவருடைய இதயத்தில் போகவே இல்லை. மருந்து பாட்டு பக்கத்துல இருக்கு, உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பனைமரத்தடின்னு சொன்னார், பனைமரத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியே வச்சுட்டு குடிக்குமான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில இந்த பாட்டு மறுபடியும் அவருக்குள்ள ரிவ்யூ ஆயிட்டே இருக்கு. வந்தவர் பாதம் நீ சரணடைந்தா வாழ்வித்து உன்ன. உடனே இந்த சத்தம் எங்கே கேட்குதோ நிறைய போனாரு. அது ஒரு கோயில், அந்த கோயில்ல போய் வந்து உட்கார்ந்தாரு. இந்த பாட்டு வந்து 6 நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட்ல போட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டு அந்த 6ல உட்கார்ந்தாரு, பிரசங்கத்தை கேட்டாரு, மனம் திரும்பினாரு. கொஞ்ச நாள் தான் அவரால் அதுக்கு வேலை செய்ய முடிஞ்சது. இப்படிப்பட்டதான நிலைகள் வந்து என்ன ஆண்டவர் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தாரு. வேலை வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர் வேலை செய்தார். வந்து பல ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இப்போ அவருடைய பிள்ளைகளும் ஒரு சில ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக என்ன செய்தார், பிரவேசித்து விட்டார். பழைய பாடல்கள் எல்லாம் மிக கருத்துள்ளது. அது நம்மோடு என்ன செய்யக்கூடியது, நம்முடைய ஆத்மாவோடு பேசக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்யறார், நேசிக்கிறார். எதினால் என்பதை நீங்க அறிந்திருந்தா கடைசி வரைக்கும் நீங்க யாரும் நினைச்சிருப்பீங்க. சில இழப்புகள்லாம் சிலரால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. சில இழப்புகள் தாங்க முடியாது. அந்த இழப்புகளுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா, ஆண்டவர் ருசித்திருந்தா, அந்த இழப்பின் மத்தியிலையும் என்னுடைய தாயாரோட சாட்சி சொன்னாங்க. என்னுடைய தகப்பனார் இறந்து போன உடனே ரொம்ப அவர்களுக்கு வேதனை. நாங்கள் 6 பிள்ளைங்க. எனக்கு 14 வயசு, அக்காவுக்கு 14 வயசு, அது கீழே எல்லாம் 2 வயசு, கடைசியில் உள்ளவனுக்கு வந்து 1 வயசு. எங்கள் அம்மாவுக்கு தெரியல, என் அப்பா இறந்து போயிட்டாங்க. நிலபலம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வேலை செய்த பழக்கம் இல்லை, யாரிடத்துலையும் போய் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு காரியத்தை சாதிச்சு பழக்கம் இல்லை. 6 பிள்ளைகளை வளர்க்கணும், என்ன பண்ணுவது யாருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. அப்போ வந்து இவங்க நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருந்தாங்க. நைட்டு மிட் நைட்டு அந்த நேரத்தில், அந்த மிட் நைட்ல அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேன் வந்து கிராஸ் பண்ணி எங்க போகுது, இந்த ரோட்ல போகுது. இவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டுல இவங்க இருக்கும்போது இவங்க காதல் அப்பவும் பாடல் சத்தம் கேட்குது. என்ன பாடல் சத்தம், அந்த வேன்ல போறவங்க எல்லாரும் நல்ல கைத்தட்டி உற்சாகமாக, தேசமெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆனா இவங்க எங்கேயோ போகிறதான அந்த டீம் கைத்தட்டி என்ன செய்யறாங்க, பாட்டு பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே வந்து போறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர்களுக்கு இருதயத்துல இருந்ததான பாரமெல்லாம் எங்க போனதோ தெரியவில்லையா. நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அதுல இருந்து அவர்கள் ஆண்டவரை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. ஆண்டவர்களை நடத்தினார். அவருடைய சிநேகத்தை அவர் இன்னும் ஆழமாக அறிவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்தது. ஆண்டவர் இயேசு நமக்கு எதையுமே நாம கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்ய மாட்டார். கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு செய்யவே மாட்டார். ஆண்டவர் ஒன்றை வந்து எடுத்தால் அதை விட மேன்மையானதை தருவார். இதுல ஒரு மாற்று கருத்து நமக்கு வந்து வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ரொம்ப மேன்மை உள்ளவர்களாக ஆண்டவர் நடத்த விரும்புவதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களாகிய உங்களை ஆண்டவர் அதை அறிக்கை செய்தீங்களா? எப்போதாவது ஆண்டவரே என்ன இப்படி நேசிப்பீங்க, ஆண்டவர் என்னை நேசிக்காவிட்டால் நான் பூமியில் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், நிச்சயமாக இருந்திருக்க மாட்டேன். இது ஆண்டவர்கள் அறிக்கை செய்ய. ஆண்டவர் என்னை நேசிக்காவிட்டால் இந்த அளவுக்கு நான் வழி நடத்தப்பட்டிருக்க மாட்டேன். எல்லா காரியமும் ஆண்டவர் என்னை நேசித்து இருக்கிறபடினால
நான் எதற்காக ஜெபம் பண்றேனோ, எதற்காக பதறுகிறேனோ, அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்னாடி ரொம்ப பதட்டமாக இருக்கும் சில காரியங்கள். ஏன்னா நான் எப்போதுமே தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறேன், எப்போதுமே எனக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனவே நான் எல்லா காரியத்தையும் ஆண்டவரத்தில் கொண்டு போயிடுறேன். எல்லா காரியத்தையும், ஆண்டவரே இந்த காரியம் எப்படி நடக்கும் ஆண்டவரே, எனக்கு தெரியல, குழப்பமா இருக்கு. நேற்று கூட ஒரு காரியத்துக்கு போயிருக்கும்போது சொன்னேன், கூட கூட்டிட்டு போன ஒருத்தங்கள, குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இந்த காரியத்துல எங்க போன என்ன செய்து தெரியவே இல்லை. ஆனா பல மாதங்களாக நான் இதற்காக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசரை நேர்வழியாக நடத்தினது போல நான் நேசிக்கிறவன் ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால அவர் அவருடைய நேசத்தினால என்னை இப்பதான் நடத்துறார். அன்பு வந்து சரியாதான் நடத்துக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய மகள் கூட அடிக்கடி சொல்லுவான், நான் என்னமோ நினைச்சேன் இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படி நடத்தினாரு அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை அன்பு நடத்துற என்பது உனக்கு தெரியுதா? அப்ப சொல்லுவா, சின்ன சின்ன காரியங்கள்லாம் கரெக்டா தான் நடக்குது, சின்ன சின்ன காரியங்களும் எல்லாம் அதாவது கர்த்தர் கிரியேட் செய்கிறார் என்பது அறியும்படியா நடக்குது. தெரியும், நமக்கு அப்பட்டமா தெரியுது இது யாரெல்லாம் வேலை செய்யற காரியத்துல கர்த்தர் தான் கிரியேட் செய்யறாருன்னு. ஆனா பெரிய காரியம் எல்லாம் நடக்கவில்லையே. பெரிய காரியம் கட்டாயம் என்ன செய்யும் நடக்கும். நம்ம ஆண்டவர் சிறியவர் அல்ல, சிறிய காரியத்தை மட்டும் செய்வதற்கு. அவர் பெரியவர், அவர் மகா மகா பெரியவராக இருக்கிறார். அவரால் செய்யப்படுறது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சில காரியங்களுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் காத்திருந்தா பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அநேக காரியத்தை எனக்கு தாமதமானால், குழப்பம் இருந்தால் வெண்டிப்பட அப்படியே கிடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அது அப்படியே கிடக்கட்டும், குழப்பமாக அப்படியே கிடக்கட்டும். குழப்பமாக இருக்குமா நம்ம எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நிறைய காரியங்களை நான் தேவனுடைய அற்புதமான செயல்களை நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களுக்கு செய்கிறதான சில காரியத்திலே கூட, என்னுடைய சகோதர சகோதரர்களுக்கு செய்கிறதான காரியத்திலே கூட சில காரியங்களுக்கெல்லாம் முக்கியமான காரியமாக தான் இருக்கும். போட்டு விட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் என்ன செய்திருக்கிறேன் காத்து இருக்கு. முக்கியமான காரியமாக தான் இருக்கும். எனக்கு தெரியவில்லை, என்ன செய்யணும் இந்த காரியத்தில் தெரியவில்லை, அதை எப்படி பெற்றுக்கொள்வது தெரியவில்லை, யாரை பார்க்கணும் தெரியவில்லை, ஒண்ணுமே தெரியவில்லை. நான் அப்படியே என்ன செய்யணும், ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு, எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, நான் தெரியாத காரியத்துல ரொம்ப வேகமாக போக முற்பட மாட்டேன். எனவே தான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில தாமதமாக தான் நடக்கும். நான் செய்யலாம் மெதுவாக தான் செய்வேன். தேவன் செய்கிறான்னு நினைக்கிற நேரத்துல தீவிரப்படுவேன். ஆனா தேவனுடைய செயல் அறிய முடியவில்லைன்னு சொல்ற நேரத்துல மிக தாமதமாக தான் மெதுவாக தான் செய்வேன். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தால் நம்ம திசை கெட்டு போக மாட்டோம். தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தால் நமக்கு நஷ்டம் வராது. தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தால் நமக்கு கஷ்டம் வராது. என்ன காரியமாக இருக்கட்டும், உலக காரியமாக இருந்தாலும் கூட நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறபடினா, கர்த்தருக்காக காத்துக்கொண்டே இருக்கேன். ஒரு சில காரியங்களுக்காக எல்லாம் நான் கர்த்தருக்காக காத்துட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் நான் யாருக்கு காத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினால அவர் என் காரியத்தை அவர் காரியமாக அவர் மேல் போட்டுக்கொண்டு எனக்காக அந்த காரியத்தை அவர் நேர்த்தியாக செய்வார். இதுவரைக்கும் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்கள் பெண்டிங் இருக்கிறது. அவைகளை எல்லாம் நான் தேவனிடத்துல நான் ஒப்பு கொடுத்து விட்டு, தாவீது சொல்றார் அல்லவா, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்து அவர் என்னிடமாய் சாய்ந்ததை நீங்க நோட் பண்ணுங்க. என்னிடமாய் சாய்ந்ததில் என்ன தெரியுமா, என் விருப்பத்தின்படி, என்னுடைய ஆசையின்படி என்னிடமாய் சாய், நான் சொல்றதை கேட்டு என்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். அவர் கூப்பிடுதலை கேட்டதற்கு பிறகுதான் உங்களோட ஆண்டவர் இருக்கிற என்பது ஜனங்கள் அறிவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாதாரண ஆள் போலதான் ஜனங்களிடத்துல நீங்கள் மதிக்கப்படுவீங்க. காரியங்கள் நடந்ததற்கு பிறகுதான் நீங்க ஒரு மேன்மையான சந்ததி என்பதை நீங்களும் அறிவீங்க. உங்க சூழ இருக்கிறவங்க அறிவாங்க, தூரம் இருக்கிறவங்க அறிவாங்க. சமயம் அதிகமாயிட்டு நான் உங்களை அதிக நேரம் வைக்க விரும்பவில்லை. அநேக தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. வரப்போற நாட்களிலே சத்தியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய இதயத்தை நன்றாக இருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்ரவேலர்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எதனால சிநேகித்தீர்கள் சொல்லி கேட்க வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை நீங்க அறிக்கை செய்து இந்த தேவனுடைய அன்பை அதிகமாக சம்பாதிங்க.
இந்த பூமியிலையும் மறுமையிலையும் கர்த்தர் உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்த எல்லாரும் ஜெபம் செய்யும். ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் அறிக்கை செய்யும். ஆண்டவரே, நீங்க என்னை நேசிக்கிறீங்க, நான் அறிந்திருக்கேன் ஆண்டவரே, நேசத்தை நான் அறிந்திருக்கேன் ஆண்டவரே, அளவற்ற அன்பை என்னை வைத்திருக்கிறேன். நீங்கள் என் மேல் வைத்திருக்கிற அன்பை போல ஒவ்வொருவரும் என் மேல் வைக்கவில்லை. அறிக்கை செய்யுங்க. ஒருவர் வைக்கவில்லை, தைரியமாக அறிக்கை செய்யுங்க. ஆண்டு உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை போல ஒருவருமே உங்கள் மேல் அனுபவிக்கவில்லை. அறிக்கை செய்ய. ஆண்டவரே, என் மீது எந்த ஒரு மனுஷனும் இவ்வளவு அன்பை வைக்கவில்லை. ஆண்டவரே, நீங்கள் பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரியது. ஹalleluya. எவ்வளோ mighty Father. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பெறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் இந்த முதல் நாள் கால வேளையில கடந்து நம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உடைய நாமத்தை ஆராதிக்கிறதான ஜனங்களுக்குரியதான ஆசீர்வாதங்கள் உடைய நாமத்தை ஆராதித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்தபடினாலே உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்த மேன்மையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை சிநேகிக்கிறீர் ஆண்டவரே. ஆமானாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காரணியத்தால் நான் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எங்கள் மேல் வைத்ததான மிக பெரிதான ஒரு அன்பினாலே சிநேகத்தினாலே எங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி நம்முடைய பிள்ளைகளுக்குரியதான அனைத்து ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தீரே. நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் இப்படிப்பட்டதான விசுவாசத்தில் பலனுடைய தக்கதாக வழிநடத்துவீராக. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துடைய வல்லமையினாலே கர்த்தர் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வராத ஜனங்களை வர நாட்கள் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. தீமை செய்யும் மனிதனுடைய பொல்லாத தீமைகளுக்கெல்லாம்
எங்கள் எல்லாரும் எங்களுக்கு காத்துக்கொள்ள போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றும் உடைய பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. வஞ்சக சாத்த வஞ்சிக்காதபடி எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமா மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமா நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தையும் நல்ல நடக்கையும் தந்து தேவன் தாமே வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.